உள்ளூர் உறவுகளே, தோழர் அறிவுடை அவர்கள் எனக்கு இடைக்காலத்தில் தான் பழக்கமானவர். ஏனென்றால் நான் பல்லாண்டு காலம் வெளியில் இருந்து விட்டேன். அவருடன் பழகிய போது அவருடைய எளிமையும் ஒரு இளமையிலிருந்த விடாமுயற்சியுடன் இந்த கொள்கையை நின்ற அந்த போக்குதான் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒன்று சொல்வார்கள், இளமையில் கம்யூனிஸ்டாக இருப்பார்கள், முதுமையில் ஓய்வு எடுத்துக் கொள்வார்கள் என்று. அப்படி அல்ல. அவர் சார்ந்திருந்த இயக்கமும் அப்படிப்பட்டது அல்ல. அவரும் அதை போலவே இருந்து உயிர்நீத்தார். அவரை பற்றி நான் அதிகமாக விளக்க வேண்டியதில்லை. அவரோடு உறைந்த தோழர்கள் நிறைய பேசுவார்கள். அவருடைய அந்த கொள்கை உறுதி என்பது அவர் இறுதி வரை கடைபிடித்தார் என்று சொல்வதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், காவல்துறையின் நெருக்கடி எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் இந்த நூல்களை, இந்த பதிப்பகத்தை கைவிடாமல் அவர் காத்து வந்ததுதான் மிகவும் சிறப்பானது. அந்த ஒரு பண்டை, அந்த ஒரு கடமையை போற்றி நான் அவருடைய அந்த பண்டை போற்றுவதோடு மட்டுமல்லாமல், தோழர் லெனின் கூறுவார், ஒருவருடைய நினைவேந்தல் என்பது அவர் விட்ட கடமையை கையில் எடுத்து அதை நிறைவேற்றுவது என்பதுதான் மிக முக்கியமானது, அதை தொடர்வது என்பதுதான் மிகவும் முக்கியமானது என்று கூறுவார். அதே போல இப்போது அறிவொளி அவர்களின் கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டி உள்ளது. தோழர்கள் முழக்கமிட்ட போதே வந்தது, இந்த மனிதன் பதிப்பகத்தை நாம் இடைவிடாது கையில் எடுத்து முன்னேற வேண்டும் என்று சொன்னார்கள். அதைத்தான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கின்றேன். நானும் அதற்காக பாடுபடுவேன் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்தில் அவர் விட்ட கடமை என்ன என்பதை நான் இந்த நேரத்தில் சுருக்கமாக வெளியிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு புரட்சிகர இயக்கத்தை பற்றிய கருத்து பல்வேறு விதமாக பேசப்பட்டு வருகின்றது. புரட்சி என்பதற்கு மார்க்சிய, லெனினிய, மாவோயிய அடிப்படையை இன்றைக்கு எல்லாரும் எம்பளம் போட்டுக்கிறோம். ஆனால் மார்க்சியம் என்ன சொல்லுகிறது? லெனினியம், மார்க்சியம் இந்த சமூகத்தை தலைகுப்புற புரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையினுடைய கடைசி பத்தியில் என்ன சொல்றார்? நிலவுகின்ற சமுதாயத்தை பலாத்காரமாக தூக்கிறேன்னு சொல்றாரு. அதை விட்டுட்டு இன்றைய காலகட்டம் மாறி போச்சு, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்றது எல்லாமே புறம்பானது, மார்க்சியத்திற்கு புறம்பானது. அதே போல லெனின் அரசியல் அதிகாரத்தை பற்றி சொல்லுகிறார். அதிகாரம் என்பது எப்படி? ஏதோ ஜார் காலத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு இடைக்காலத்தில் சொல்ற ஒரே ஒரு டூமா விஷயத்தை வைத்துக் கொண்டு தேர்தல் மூலமாகத்தான் மாற்றம் வரும் என்று இன்றைக்கு ஏமாளித்தனமாக பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் புரட்சிகர கருத்து அல்ல என்பதை நான் திட்டவட்டமாக கூறிக்கொள்கின்றேன். அதே போல மாவோ சொல்லுகின்ற புதிய ஜனநாயக புரட்சி என்பது பின்தங்கிய ஒரு நாட்டில் புரட்சி எப்படி இருக்கும் என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அதைத்தான் சார் மஜும்தாரும் சொன்னார். சார் மஜும்தாரை பின்பற்றி வந்த பல்வேறு இயக்கங்கள் ஏதோ தடம் புரண்டு சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் மாவோயிய அடிப்படையில் புரட்சிகர இயக்கத்தை ஆந்திராவிலும் தண்டகாரண்யாவிலும் அந்த இயக்கத்தை
இடைவிடாது கட்டி காப்பாற்றிய ஒரு தோழர்கள், அவர்களுடைய தியாகத்தை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றேன். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், ஒரு புரட்சிகர இயக்கம் அதனுடைய வலிமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கம்யூனிச பண்பாடு என்பது, அந்த கம்யூனிச பண்பாடு இந்த இயக்கத்தில் இருந்தது என்பதை நான் திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கின்றேன். அந்த பண்பாடு, அந்த உறுதிப்பாடு இல்லை என்றால் இந்த இயக்கம் இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்க முடியாது. ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். சல்வாஜுரம் வந்த போது இந்த இயக்கம் தண்டகாரண்யத்தில் மிக பலமான ஒரு இயக்கமாக இருந்தது. சல்வாஜுரம் வெட்டி வெட்டி கொன்று பாலியல் பலாத்காரம் செய்து ஊரையை நெருப்பில் கொளுத்தி வீசி எறிந்தார்கள், துண்டு துண்டாக வெட்டினார்கள். அப்படிப்பட்ட சல்வாஜுரமே தோற்று போயிற்று. அதன் பிறகு 2005 வாக்கில் சிதம்பரம் அவர்கள் கிரீன் ஹண்ட், பச்சை வேட்டை என்று சொல்லி 2 ஆண்டுகள் மிக மிக மோசமான கோப்ரா அடி பெரிய படைகளை எல்லாம் கட்டி அடிச்சார். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் தோற்றுவிட்டோம், அரசாங்கம் தோற்றுவிட்டது என்று சொன்னார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவ்வளவு பலமான இயக்கம். அதை அந்த அந்த பலமான இயக்கத்திற்கு எந்த களங்கத்தையும் கற்பித்தார்கள். யாருடைய தனிப்பட்ட கருத்தும் இந்த இயக்கத்தை அசைக்க முடியாது. இன்றைக்கு வேண்டுமென்றால் ஒரு ஆச்சரியகரமான சில நிகழ்வுகள் நடந்துவிட்டன. அது மாபெரும் துரோகத்தால் நடந்தது. அந்த துரோகத்தை எங்களால் சரியான முறையில் கவனிக்க முடியவில்லை என்று புரட்சிகர இயக்கம் சுயவிமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றது. அதனால இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றுதான், இந்த இயக்கம் அழிந்து விடாது. இந்த இயக்கம் அழிந்து விட்டது என்று நிறைய பேர் சப்பு கொட்டுகிறார்கள். அங்க அப்போ சொன்னோம், என்ன சொன்னீர்கள்? புரட்சி பாதை எது? பொதுப்பாதை ஒன்றுதான். புரட்சிக்கு பொதுப்பாதை ஒன்றுதான். அந்த பாதை இந்த சமூகத்தை தலைகு புரட்டி போடக்கூடிய ஒன்றுதான். அந்த போராட்டத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த போராட்டம் நீளும். அது இன்றைக்கு ஏதோ ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம். இந்த பின்னடைவை நாங்கள் பரிசீலனை செய்வோம். யார் அதற்கு பொறுப்பாளர்களோ அவர்களும் பரிசீலனை செய்வார்கள். அதில் எந்த குறையும் கிடையாது. இந்த உறுதிப்பாடு இந்த இயக்கத்தில் இருந்தது, இருக்கும், நாளையும் இருக்கும். அதனால் இந்த புரட்சி நடக்கும். நான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு கூட சொல்லிக் கொள்வது அதைத்தான். மாவ சொல்வார், கவனியுங்கள், நாம் மிக கஷ்டமான காலத்தில் இருந்தோம். 800 பேர் தான் இருந்தாங்க. நீண்ட பயணம் தொடங்கினார், புரட்சி நடந்தது. அதே போல இன்றைக்கும் நாம் அந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கஷ்டகரமான காலங்களில் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு அனுகூலம் இல்லாத சூழ்நிலையை படிப்படியாக வென்று அனுகூலமான ஒரு சூழ்நிலை வரவழைக்க முடியும் என்று சொன்னார். அதுதான் மாவோயிசம். அந்த மாவோயிசத்தின் அடிப்படையில் நாம் இன்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்கள் எத்தனை பிரகடனங்கள் செய்து போகட்டும், ஆனால் இறுதி வெற்றி நமக்கு தான். அதனால நிறைய விஷயங்களை பேச வேண்டும் நினைக்கின்றேன். நேரம் குறைவாக இருக்கிறது. அதனால இந்த ஒரு கருத்தை மட்டும் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய இருக்கின்றது. எத்தனை அழிவுகள் நீங்கள் ஏற்படுத்தினாலும் பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் மீண்டும் புரட்சியாளர்கள் எழுந்து வருவார்கள். இளைஞர்களுக்கும் இதே அறைகோலைத்தான் நான் எடுக்கின்றேன். அது இந்த தோழர் அறிவொளி போல உறுதியாக நின்று எதிர் எத்தனை அடக்குமுறைகள் செலுத்தினாலும் அதில் உறுதியாக நின்று வென்று அவர் தன்னை தியாகம் படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால் அவருடைய அந்த பாதையே நாமும் பின்பற்றி நல்ல புரட்சியாளர்களாக தோழர்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இளைஞர்களே, நீங்கள் காலையில் உரிக்கும்
சூரியனைப் போல் ஒளிமயமானவர்கள். இந்த உலகம் உங்களுடையதும் எங்களுடையதும் ஆகும். ஆனால் இறுதியாக ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடையது. அதனால் தத்துவமும் நடைமுறையும் இணையாமல் 1008 விஷயங்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் பலனில்லை. அதனால் புரட்சிகர நடைமுறை, அந்த நடைமுறைதான், அதுதான் உரைகள். அந்த உரைகளை பயன்படுத்தி நாமும் எதிர்காலத்தில் நம்முடைய கடமை ஆற்றுவோம் என்று நம்ம தோழர் அறிவொளியின் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கூறிக்கொள்கின்றேன். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். நான் சொற்பொழிவாற்றெல்லாம் பல்லாண்டு காலம் ஆயிற்று. இந்த இது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1965 அடி உதை வாங்கி இந்திய போராட்டத்தில் கொண்டவன் நான். அதனால் அன்றைய நாளிலிருந்து புரட்சிகர போராட்டம் அந்த வழியிலேயே அதிகமாக போய்விட்டதனால் நான் அதிகமான சொற்பொழிவாற்றல் எல்லாம் இல்லை. அதனால கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுது, மன்னிக்க வேண்டும். ஆனால் நான் விரும்பிய கருத்தை சுருக்கமாக கூறியிருக்கின்றேன். இன்னும் நிறைய பேச இருக்கிறது. வாய்ப்பு இருக்கும் போது பேசிக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவிக்கிறேன்.